Glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவினருக்கும் உண்டாவதாக. ஆமேன். விடுதலின் ஊழியத்தின் பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில் நாம் தேவனை தொழுது கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய சித்தத்தை கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். I greet you, welcome you on behalf of Deliverance Ministry for this evening lockdown family prayer fellowship. As God has united us to be together, to worship together, let's praise Him and adore Him and magnify His name. இந்த ஆராதனையின் ஜெபத்தை ஆரம்ப ஜெபத்தை செய்யுமாறு நான் மத்தியில் இருக்கிற ரேஷ்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். I request Reshma to come forward and to lead us all in the opening prayer. Most gracious and ever-loving Father, we thank you, Lord, for this wonderful moment that you've given us together as we gather together to worship your mighty name. Lord, we thank you for the presence of each and everyone who's going to join this meeting, Lord. Lord, whatever might be the trials and temptations that are stopping them to join this meeting, you rebuke all the troubles and help them to join this meeting at the right appointed time. Let this entire meeting be taken under your control, O Lord. Let there not be any internet lagging or any kind of disturbances that would cause an hindrance in our worship. Let this entire virtual room be filled with your presence, O Master. Lord, it is only you who know what we are set out to accomplish in this day and in the forthcoming days and in our entire life. Lord, we have no vision or we have no idea of what we are to do, Lord, but we surrender our entire life into your mighty hands. Let all that we do be done according to your holy will. We ask all this in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Glory be to God. Amen and amen. God has united us to be together and God has heard our prayer. Let's worship God and magnify His name with songs. தேவனை நாம் மையப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான தாளந்துகளினால் நாம் தேவனை மகிமை செலுத்துவோம். அவர் நாமத்தை நாம் மேன்மையாக புகழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முதல் பாடல் நம்ம சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக அருமையான பாடல் சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். First song, a song that you all know. Let's sing and glorify God and magnify His name. In the blood of the Lamb, there is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். தேவனுடைய மகிமைக்காக நாம் சேர்ந்து பாடுவோம். முதல் பாடல் தேவனுடைய ஒரு அருளை பெற நாம் சேர்ந்து பாடுவோம். Let's sing the first song and glorify God's name and let's praise His magnanimous, the grace and the mercy that He has on us. Let's sing an old song, a Tamil song. Tamil பாடல், பழைய பாடல் சேர்ந்து பாடுவோம்.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சிறுவயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
Hallelujah. Glory be to God. Praise be to Jesus. Amen. Today's responsible psalm is taken from Psalms chapter 138, verse 1 to 8. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 138வது அதிகாரம் 1-8 வசனங்கள் முடிய இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மாறி மாறி வாசிக்க முடியும் சங்கீதம் எடுத்து வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். I will praise with thee my whole heart. Before the gods will I sing praise unto thee. I will worship toward the holy temple and praise thy name for thy loving kindness and for thy truth, for thou hast magnified thy word above all thy name. In the day when I cried, thou answered me and strengthened me with strength in my soul. All the kings of the earth shall praise thee, O Lord, when they hear the words of thy mouth. Here they shall sing in the ways of the Lord, for great is the glory of the Lord. Though the Lord be high, yet hath he respect unto the lowly, but the proud he knoweth afar off. Though I walk in the midst of trouble, thou wilt revive me. Thou shalt stretch forth thine hand against the wrath of mine enemies, and thy right hand shall save me. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. Glory be to God for the wonderful reading that God happened to give. May God bless these words. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். Second song, it's an English song. Let's sing and glorify God together. Lord, I offer my life to you, everything I've been through. Use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Lord, I offer my life to you, everything I've been through. Use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Things in the past, things yet unseen, wishes and dreams that are yet to come true. All of my hopes and all of my plans, my heart and my hands are lifted to you. Lord, I offer my life to you, everything I've been through. Use it for your glory. Lord, I offer my days to you, sing my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. In the past, things yet unseen, wishes and dreams that are yet to come true. All of my hopes and all of my plans, my heart and my hands are lifted to you. Lord, I offer my life to you, everything I've been through.
use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Hallelujah. யாக்கோபு 1 அதிகாரம் 13-14 வசனங்கள். James chapter 1 verse 13 to 14. Please read and get the God's blessings for you and your family. படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Let no man say when he is tempted, I am tempted of God, for God cannot be tempted with evil, neither tempteth he any man. But every man is tempted when he is drawn away of his own lust and enticed. Amen. Amen, amen. Glory be to God. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்பதே. May the good Lord bless the verse. May the good Lord bless the family. May God bring the peace and happiness and healing and cure and deliverance. May God be a buckler and shield in their life. May God restore everything. கர்த்தர் தாமே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கர்த்தர் கட்டளையிட்டு வழிநடத்துவாராக. அவர்கள் இழந்ததை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. May the good Lord bless. Amen and amen. Amen. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். This is the continuity of yesterday's sermon, and God is talking so marvelous and wonderful. Yesterday's word will be continued today. May God bless His word. அருமையான வார்த்தைகள். நேற்று பேசின அதே வார்த்தைகளுடைய தொடர்புடைய சோதனையை பற்றியான ஒரு தேவ செய்தி. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. 3வது பாடல் சேர்ந்து பாடுவோம், தேவனை நாடுவோம். Let's sing the 3rd song and praise His name. A wonderful song. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ
சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேவையில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசுவின் வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழுகின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழுகின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. What a wonderful song. Terrific words. அற்புதமான வரிகள், அற்புதமான பாடல். தேவன் தாய் மகிமைப்படுவாராக. Glory be to God alone. Amen. 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 Hebrews chapter 4 verse 15. Please read and get the God's blessings for you and your family. எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். For we have not an high priest which cannot be touched with a feeling of our infirmities, but was in all points tempted like as we are, yet without sin. Amen. Amen. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதமா இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக.
தேவன் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து அநேகருக்கு இவர்கள் கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அதன் நிமித்தமாய் குடும்பத்தை தழக்க செய்வாராக. ஆமென். May God bless the family. I happen to read it. May God make them to win more souls for Christ, and as well as may God bless them because of the deeds that they happen to do for God in His ministry. Glory be to God. Let's sing the fourth song and praise His name. நான்காவது பாடலை பாடி தேவ மகிமையிலே நாம் இன்னும் அதிகமாக தேவனை நாடுவோம். A known song, an English number. Stand up and bless the Lord your God from everlasting to everlasting. Stand up and bless your Lord your God from everlasting to everlasting. Stand up and bless the Lord your God from everlasting to everlasting. Stand up. Stand up and bless your God from everlasting to everlasting. Blessed be your glorious name, O Lord, which is exalted, which is exalted. Blessed be your glorious name, O Lord, which is exalted, which is exalted. And blessed be your glorious name, O Lord, which is exalted, which is exalted. And blessed be the name of glorious Lord, which is exalted and exalted. களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் நமது தேவன் நித்திய தேவன். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் நமது தேவன், நமது தேவன். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் நமது தேவன் நித்திய தேவன். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் சதா காலம் நமது தேவன். அவர் திருநாமம் புகழப்படத்தக்கதே, ஸ்தோத்திரம் துதிகளுக்கும் மேலானதே. அவர் திருநாமம் புகழப்படத்தக்கதே, உயர்ந்த நாமம், உன்னத நாமம். அவர் திருநாமம் புகழப்படத்தக்கதே, ஸ்தோத்திரம் துதிகளுக்கும் மேலானதே. அவர் திருநாமம் புகழப்படத்தக்கதே, உயர்ந்த நாமம், உன்னத நாமம். Hallelujah. The Gospel book, Matthew chapter 26 verse 41. Please read and get the God's blessings for you and your family. மத்தேயுடைய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம் எடுத்தவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அதை வாசிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் என்பதே. Watch and pray that ye enter not into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையிலே பொழிந்தருள்வாராக. May God bless His word. May God bless everyone who's been hearing and reading this word. Glory be to God. Testimonies. Please share testimonies for the glory of God and magnify His name. உங்களுடைய சாட்சிகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற அருமையான காரியங்களை நீங்கள் தேவனுக்கு மகிமையாக நீங்கள் சொல்லும்படியாய், கர்த்தர் உங்களோடு இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தர் நடத்தும்படியாய், நீங்கள் சாட்சிகள் நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank and glorify God for the righteous life that He has given. Many problems were there, many situations, unexpected moments, more of hard words and harsh words, but the good Lord was able to protect us, save us, and God is still making us to live. He is making us a living testimony. The more important thing. அனைத்து சோதனைகளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர், கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர், தீமைகளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர், நல்ல ஆசீர்வாதம் உள்ள காரியங்களால் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல அதை என்னிடத்தில் எடுத்து போடக்கூடிய ஒரு தேவனை நான் பல சமயங்களில் உணர்ந்திருக்கிறேன், இன்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்வார், தீர்க்கமான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory be to God. Any more testimonies for the glory of God? Okay. Let's sing a thanking song and get into the word of God. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தத்தில் நன்றி தெய்வகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தத்தில் நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். பலவீனன் பலவான் சொல்லுவான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். நன்றி நன்றி நன்றி. Let's close our eyes and look unto God for a minute. Our more loving Father, our beloved God, our righteous deliverer, மகிமையின் ராஜா, வல்ல பிதா, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் கொடியதாக இருந்தாலும் எங்கள் சூழ்நிலை மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். The situations in our life, it was worse, but you made everything possible. You turned it and you made everything possible in our life, and we are alive today. Lord, to overcome our temptations, to overcome from our problems, from the hard, big, huge tides which is going to put us down, Lord, you will save us. You're going to redeem us with your hand. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Amen. Praise the Lord, my dear brothers and sisters in Christ. In Jesus' name I bless you. I welcome you for this evening Lockdown Family Prayer Fellowship. The word of God is going to be mighty today as it was yesterday. And God is going to talk to us again, once again, about the temptations, the weakness. நம்முடைய சோதனையை குறித்து, நம்முடைய பலவீனத்தை குறித்து கர்த்தர் இந்த நாளிலும் நேற்றைய தினத்தை போல கர்த்தர் பேச போகிறார். எடுத்து வாசிப்போம். யாக்கோபனுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 13-14 வசனங்கள்.
James chapter 1 verse 13 and 14. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நீங்க கேட்கலாம், பிரதர் நேத்து நீங்க சொன்ன ஒரு வசனம், கோட் பண்ண ஒரு வசனம், இப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஒரு தகப்பன் சிக்ஷிக்கிறது போல சிக்ஷிக்கிறார்னு வசனம் நீங்க சொன்னீங்க. இது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குது. லைக் how a father happens to check his children, like how God is also checking on us. That's what you said yesterday about temptations, whether you quoted a Bible verse, but today you're telling this. You might ask me this question. Here it is very, very clear. Let no man say when he is tempted, I am tempted of God. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல. He will not allow any kind of a problem for you to face where you will not be able to. Certain temptations and certain weakness and certain problems that God make us to face because he wants to make us more and more stronger. ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டமா இருக்கும் பொழுது நாம் அதை எதிர்கொள்ளும்படி கர்த்தர் நம்மளை பயிற்றுவிக்கிறார். He is training us. Like as you see, a bitter tonic where they give when you're sick and when you're in ailment, it cures you. ஒரு கசப்பான ஒரு மருந்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நீங்கள் சுகவீனமா இருக்கும் பொழுது எப்படி அதை நீங்கள் முழுவதுமாக உங்களுடைய உடம்புல அது செலுத்தப்பட்டிருக்கு, புத்துணர்ச்சி அடைவீர்களோ அதே போல இந்த காரியங்கள் எப்படியா இருக்கிறது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. God can be tempted with evil. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. Neither tempteth he any man. So how does it discriminate from the yesterday's verse? நேற்றைய காரியம், தேவன் உங்களை சிட்சிக்கிறார் என்றால் அதை சிட்சிக்கும்படியான தாங்கும்படியான பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார், சத்துவத்தையும் கொடுக்கிறார், அதற்கு வழியும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். If God is going to just test you, he will make a way for it. He will just make the path clear. He will also guide you and will make you to overcome those situations. But here where you can see, it is very clearly written in James, it says, let no man say when he is tempted. இது ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த கஷ்டத்தை இந்த நஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு நீங்க சொல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணுமா. You should be very, very careful in your words when you use, because you should not say that this thing has proceeded from God, this problem has come from God. No, you cannot say that. So when a parent happens to, when a father happens to check his child, he will go to a limit where he knows the level of the child, the caliber of a child, the ability of the child, where there will be no more extra burden or push will be made. ஒரு அதிகமான காரியத்தை குறித்து ஒரு அதிகமான தாங்க முடியாத ஒரு வலியோ வேதனையோ ஒரு தகப்பன் கொடுக்காத அளவுக்கு முயற்சிப்பார். இப்படியே நம்முடைய ஆண்டவரும் அப்படியாக இருக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பண கஷ்டம், ஒரு நண்பர் என்னை ஏமாத்தின பிறகு நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். நான் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிங்கன்னு நான் கேட்டேன். When a friend of mine happened to just cheat me in financially, and he happened to just took all my money, I just went and asked God, why did you allow this? You have told me that I am your child. Why didn't you protect me? Why did you allow this thing in my life? ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிங்க நான் கேட்டேன். அப்படியே இருக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் யோசிக்க வேண்டும், சில காரியங்கள் கர்த்தர் இடத்திலிருந்து வருவதில்லை, ஆனால் கர்த்தர் அதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்று பார்க்கிறார். God sees how we handle the issues, because it's not been given by God, it's been tempted by evil, because it's clearly said God cannot be tempted with evil at all. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவதே அல்ல. ஸோ இப்படியாய் அந்த காரியங்கள் வரும்பொழுது அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் என்று பார்க்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, நெக்ஸ்ட் வேர்ஸ். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். But every man is tempted when he is drawn away of his own lust and enticed. நமக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் நமக்கு தேவை என்று நாம் நினைப்போம். We buy or we just desire to have certain things in our life where it will not be an extra precious stone in our life as a milestone. It will not be the best stone that we deserve or we need. நம்முடைய வாழ்க்கையில இப்படி பொக்கிஷமான ஒரு கல்லோ ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் அது முக்கியம், ஆனா ஆண்டவருக்கு தெரியாது முக்கியம் இல்லைன்னு. ஆனா நம்ம ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம கேட்கறது இல்லை. சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், நம்முடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டு நம்ம பின்தள்ளி வைத்துட்டு நம்ம போய்விடுவோம். We just keep our own priority, our own desire, and we prioritize that and just go on to it. We forget God. So what happens when we do it?
அப்படியா இருக்கும்போது என்ன நடக்கும்? பட் எவ்ரி மேன் இஸ் டெம்ப்டட். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இப்படியா சோதனைகளை சகித்து கொண்டே பார்த்து கொண்டே இருப்பார்கள். They will experience the most and most of problems in their life, more and more of temptations in their life, every man and woman, because they are prone to, they are forced to. அவர்களால் அது முடியாது, அதை விட்டு வருவதற்கு அதிலேயே அவர்கள் கண்கள் அவருடைய புத்தியும் சிந்தனையும் இருக்கும். சோ கடைசி என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு பாவத்திலேயோ அந்த ஒரு சோதனையிலயோ கொஞ்சம் வழி விழுந்துட்டாங்கன்னா அதற்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே எடுத்துக்கொண்டே வரும். If they happen to fall a little more into it, where more and more of problems will be changed and will be followed. As I was teaching my children today morning, I was making an example. I just told them every question that I asked them about few things. I was talking about general knowledge in music. So musicல இசையில வரக்கூடிய பொது அறிவுகளை பத்தி பேசிக்கொண்டிருந்தேன். Every question I asked, I could see people just typing in Google, asking for the Google Assistant, asking for the Cortana, asking for Alexa, Siri, and Google Assistant, everything that they're asking to the net. நான் கேட்குற ஒரு கேள்விக்கும் இணையத்துல கூகுளை கொண்டும் சிரியை கொண்டும் ஆப்பிள் போன்ல யூஸ் பண்ற சிரி மற்றும் அலெக்சா, அது இல்லாம கூகுள் அசிஸ்டன்ட், கார்டனா என்று பல கேள்விகளை அவங்க என்ன பண்றாங்க, கேட்டு பதில் சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்வி அங்க கேட்கறாங்க, அது பதில் சொன்னவரை இவங்க சொல்றாங்க. I just asked them one thing. Why is that you have to answer using a Google? You could have just made use out of people around you. உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஞானத்தை நீங்க பெற்றுக்கலாமே, இல்லைன்னா என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் மற்றவங்க சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு தர நான் சொல்லி தரத்துக்கு நான் இருக்கேன், நீங்க ஏன் கேட்கறீங்க? இல்ல எங்களுக்கு இது பழக்கம் ஆயிடுச்சு. Has become an habitual for us. That's what they said. And I said, நான் உங்கள்கிட்ட சொன்னது, உங்களுடைய முதல் கூகுள், உங்களுடைய சர்ச் இன்ஜின்ஸ் ஹெல்பர்ஸ் யார் தெரியுங்களா? உங்க அம்மா. சின்ன வயசுல உங்களுக்கு கடைக்கு கூட்டு போகும்பொழுது நீங்க அடம் பிடிச்சி எனக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் நீங்க கேட்டதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க, 10 கேள்வி கேட்பீங்க. என்ன கேள்வி எல்லாம் கேட்பீங்கன்னா, இது என்னன்னு கேட்பீங்க. What is this? Your mother will reply, ice cream. How it is made? Milk and sugar. Only milk and sugar? No, milk, sugar and cream. Why it is cold? Because it should be served with cold. And it is very chill. Yes, it is very chill. ஸோ இப்படியா கேள்விகள், ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒரு கேள்வி தொடர்ந்து இந்த 10-15 கேள்வி ட்ரெயின் மாதிரி அப்படி கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் ரவுண்டு போவீங்க, போயிட்டு திருப்பி வந்து கேட்பீங்க, எனக்கு ஒரு பச்சை கலர் ஐஸ்கிரீம் பார்க்குறேன், ஒரு எல்லோ கலர் பார்க்குறேன், ஒரு பிங்க் கலர் பார்க்குறேன், இப்படியே கலராக பார்க்குறேன்னு கேட்பீங்க. இதெல்லாம் பேர் என்ன? உடனே அம்மா சொல்லுவாங்க, பைனாப்பிள், மேங்கோ, பிளாக் கரண்ட், பிஸ்தா, இப்படியா ஒரு பேரை சொல்லுவாங்க. ஸோ யூ வில் நாட் ஸ்டாப் வித் ஒன் கொஸ்டின், யூ ஆட் ஆன் கொஸ்டின்ஸ் டு யுவர் மதர் happens to be the first Google because she happens to be an answering machine. ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு கூகுளா இருந்திருக்கிறாங்க. அடுத்த காரியம் நான் சொன்னேன், if your mother is busy, the mother will make you to go and ask your father. உங்க அப்பா கிட்ட அனுப்பி அப்பா கிட்ட கேளுவாங்க. அவர் பாவம் வேலையில கஷ்டப்பட்டிருப்போம், எல்லா பதிலும் சொல்லிக்கொண்டே இருப்பார். சில நேரங்கள் தெரியாதுன்னு கொஞ்சம் வளர்வீங்க, ஸ்கூலுக்கு வருவீங்க. You come to school, you ask your teacher about how is it and what is it, ma'am, I need a brief answer and a detailed explanation. Your teacher will give. உடனே என்ன பண்ணுவீங்க, முதல் உங்க அம்மா ஒரு கூகுள், அப்புறம் உங்க அப்பா ஒரு கூகுள், அதுக்கப்புறம் உங்களுடைய டீச்சர் ஒரு கூகுள். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா அப்பாவை பார்த்து சொல்வீங்க, உனக்கு ஒன்றும் தெரியல, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. You'll keep telling your parents, you don't know anything, I know everything. And nowadays you have gone to one kind of a practice where you just go, whatever details you require, you just go blindly. Then I was telling my experience, like what happened. Like once I happened to be to Ooty, and I was on my way on road in my bike. I was following the Google GPS. Suddenly it said take right. I just took a right. It was a small road, small street. In the beginning of the street, I could find a man who's making snacks like vada and all. He stopped me. Stop. Where are you going? I said, I'm on my way to Ooty. This is my route. He said, this way, this is the way you've been guided? I said, yes, I'm in the way தாங்க என்ன சொன்னாங்க. இந்த தெரு நேரா போனீங்கன்னா இது வந்து ஒரு குளத்துல முடியும், ஒரு ஆத்துல முடியும். It'll just, you'll have a lake. You'll have to go and put your bike as well as your lake over there and get drenched, and you have to boat and go towards it, Ooty. நீங்க அங்க போயிட்டு உங்க வண்டி நீங்களும் விழுந்து ஊட்டி கிட்ட தான் நீங்க போட்ல ஓட்டு போனோம் அப்படின்னு. இல்லைங்க, இதான் கூகுள்ல காமிச்சு. கூகுள்ல காட்டுங்க, தப்புங்க, போனோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் போய் உள்ள விழுந்துச்சு அவசரத்துல. So 3வது ரைட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். So I told them Google cannot be precise and correct, accurate at all times. The reason why I'm telling you, everyone, and they understood the meaning, wow, what I meant. So they said, okay, fine, hereafter anything, we will just find the sources around us. எங்களை சுத்தி இருக்கிறவங்களை நாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம், யாருமே இல்லைன்னா நாங்க இதெல்லாம் யூஸ் பண்றோம்.
இன்று இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Everyone just falls on their own thing. They think that they're very brainy, very wise, and all this planning that they didn't, that they happen to do is very perfect in their life. My dear child of God, I'm telling you this. God has given His heavenly knowledge to us for us to seek Him and for us to get linked with Him, that He will guide us. He will steer the wheel. Amen. Hallelujah. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு ஞானம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம். அந்த ஞானம் என்ன அளவுக்கு ஒரு மகிமையா இருக்குதுன்னா, இது நிமித்தமா நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். He does it so neatly. When we ask, Lord, this is what it is, this is what the problem, this is what the weakness, this is what the ailment, the sickness, He comes and He does it so neatly that no man can ever even put a finger onto it. ஒரு மனிதன் அதில் விரல் போட்டு எந்த ஒரு காரியத்தையும் சரி செய்யப்படபடிக்கு ஆண்டவர் அவ்வளவு நேர்த்தி அழகா பண்ணி கொடுக்கிறார். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நம்முடைய ஏதோ ஒரு தவறுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம விழுந்து விடுறோம். காரணம், சாத்தானினுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ஒரு கிருபையினாலே. ஆமென். Those who just believe it, just say now, amen. We are living in this world which is covered by powers of darkness, but the graceful God, the merciful God is still protecting us according to His plans. And we are living just only by His grace. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். Hebrews chapter 4 verse 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். For we have not a high priest which cannot be touched with the feeling of our infirmities, but was in all points tempted like as we are, yet without sin. If you happen to go and meet a counselor for your psychological problems, or you need a remedy, the psychologist will give you a kind of a exercise or kind of a phase where you will have to undergo their following their rules and everything. But one thing you need to understand very, very clearly, that psychologist would not have undergone the same problem what you have undergone. They would have read it, they would have practiced, they would have also counseled others, but they would not have been in the same situations like what you are in right now. ஒரு இடத்துல ஒரு மனோ தத்துவர்கிட்டயோ இல்லை ஒரு கவுன்சிலர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எல்லாமே தங்களுடைய படிப்பின் நிமித்தமா, தங்களுடைய ஒரு ஞானத்தின் நிமித்தமா, தங்களுடைய ஒரு பயிற்சி நிமித்தமா, பிராக்டிஸ் நிமித்தமா கொடுப்பாங்க. ஆனா நம்மளுடைய ப்ராப்ளம்ல என்னைக்காக அவங்க இருந்திருக்கிறாங்களா? ரொம்ப கரெக்ட்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் இருந்திருக்கலாம், இல்லாம போயிருக்கலாம். ஆனா உங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. If you have a stomach ache, only you can feel the pain, how deeper and how painful it is. ஒரு வயிற்று வலி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஒரு சாராம்சம் தெரியும், எந்த அளவுக்கு வலிக்கும் வலிக்காதுன்னு. இப்படியாய் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அருமையான வார்த்தை. For we have not an high priest which cannot be touched with the feeling of our infirmities, who did not even know what our problem is. But we have a great high priest where he knows everything. He has already been tempted. He's already been into all these things. He knows what is sin, and he has given his life for all that. What we are right now, what we are supposed to suffer, he has already suffered. நமக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியாம நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து அனுபவப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக மறித்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை நமக்கு இருந்திருக்கிறார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு அடி, எவ்வளவு உத வாங்கியிருப்பார், எவ்வளவு சோதிக்கப்பட்டிருப்பார். எல்லா விதத்திலும் நம்ம சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமா இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். We have a great counselor. We have a great God who knows how and when and what will happen in our life. He already altered, he already calculated, measured very well. அவர் சரியான கணக்கை அவர் முன்கூட்டி அழகாக எடுத்து பார்த்து வைத்திருக்கிறார். என் பிள்ளைக்கு இப்படி நடக்கும், நான் இப்படி ஹெல்ப் பண்ணணும். My child will face these kind of problems in their life, but when this phase comes in their life, I need to help them. A great God, a merciful God. See how he makes us to overcome all these problems. இப்படியாக நம்ம இந்த பிரச்சனையில நம்ம அழகாக கூட்டு வர பாருங்களேன். அது பண பிரச்சனையும் இல்ல, நம்மள பிடிக்காதவங்க ஏதாவது நம்ம பத்தி சொல்றாங்களோ, நம்மள வேதனைப்படுத்துறாங்களோ, காயப்படுத்துறாங்களோ, என்ன வேணா இருக்கட்டும், இல்ல சரீர உபாதைகள், physical sickness, our organs getting some problem, but God is so merciful to know what kind of a pain that we are in right now. He delivers us. Amen and amen and amen. Hallelujah.
மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். Watch and pray that ye enter not into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. Jesus himself, when he was praying in the Garden of Gethsemane, he told his disciples, be awake, pray for me. ஜெபியுங்கள், விழித்துக்கொண்டு ஜெபியுங்கள். Jesus himself said, but what the disciples did, because even though they are so very firm in their faith in the spirit, but the flesh made them weak, they happened to take a small nap. அந்த இடத்துல அவர்களுடைய ஆவி அவ்வளவு உற்சாகமா இருந்தது, ஆண்டருக்கு சொல்றது நம்ம எல்லாம் செய்யணும். ஆனா அவர்களுடைய சரீரம் அதுக்கு இடம் கொடுக்கல. மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Keep praying all the time. When you're lying on the bed, when you're having water, when you walk, when you just finish your work, keep thanking God, keep praising. When you are totally connected with God, nothing can come and take you out of Jesus. Amen. Those who believe in, just say an amen along with me. Amen. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. காரணம், அவர்களோடு நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்கும் பொழுது எல்லா வேலையும். எனக்கு அருமையான ஒரு நண்பர் இருக்கார். நான் அவரோடு பைபிள் காலேஜ்ல படிக்கும் பொழுது மாத்திரை போடுவார். ஸோ அவருக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, மாத்திரை போடுவார். அப்போ இந்த மாத்திரை போடும்போது என்ன பண்ணுவார், இயேசுவின் ரத்தம் ஜெயம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்படியே எல்லா வேலைக்கும் ஒரு தண்ணி டம்ளர்ல தண்ணி பிடிச்சா கூட பிரைஸ் தி லார்ட் அப்படின்வார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்வார். நான் ஒரு முறை போய் கேட்டேன், எல்லாத்துக்கும் நீங்க எங்க அப்பா மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறீங்களே, பிரைஸ் லார்ட். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்க? அவர் சொன்ன ஒரே விஷயம், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும், every second, every minute, every microsecond, Satan is just at the back of me, wanting me to fall somewhere. I don't want the Satan to come near me. He has to flee. When I say the God's name, when I praise his name, he just flees. Amen. Hallelujah. அவர் சொன்ன அருமையான வார்த்தை. ஒவ்வொரு முறையும் பிசாசின் பின்னாடி இருந்து கொண்டே இருக்கிறான். நான் எங்கேயாவது விழணும், எங்கேயாவது அடிப்படணும்னு நினைக்கிறான். ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவர் கூடயே இருக்கிறேன், நான் சம்பாஷித்து கொண்டிருக்கிறேன். I've been talking to him, I've been praying to him, and when I do this, he runs, he flees. அவன் ஓடி போறான். அருமையான பாடல் நமக்கு தெரியும், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதி எடுத்தால் சாத்தான். When you say the praise in your mouth, he runs. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சம் பலவீனம் உள்ளது என்று அவர் சொல்லியிருக்கிறார். Watch and pray that ye enter not into temptation, because the spirit indeed is willing, but the flesh is weak. Sometimes we think like flesh, we act like flesh. நாம் மாம்சத்தை போலவே யோசிக்கிறோம், மாம்சத்தை போல நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் மறந்து விடுறோம். We forget God in our life. The Gospel book, Luke chapter 4 verse 13, it says, and when the devil had ended all the temptation, he departed from him for a season. லூக்கா 4:13, பிசாசானவன் சோதனைகளை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். எப்ப போயிருக்கிறான்? தன்னுடைய சோதனை எல்லாம் ஆண்டவர் மேல ஃபுல்லா ட்ரை பண்ணி இவரை வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சு ஓடி போனான், விலகி போனான். He tried all his knacks, he tried all his points, he tried all his tricks with God, where he also even bribed God, because he said, okay, like if you're going to bow me, I'll give you everything. And he tried everything, but when it is not possible, he just departed from God. Today, God has given the same assurance, God has given the same blessing for us. The more we cling on to him, the more we look on to him, the more we are along with him. Keep praising and glorifying God and magnifying and keeping God in every single second in our life. ஒவ்வொரு நொடியும் நான் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் நிற்க மாட்டான், நம்மளுக்கு எதிராக நிற்க முடியாது. Even your enemies, even your backstabbers, even your cutthroat people who happen to have those bad ideas that you have to get destroyed, they will be rebuked, because he's going to burn them into ashes. Amen. Hallelujah. Shall we make a powerful shout to God saying hallelujah, 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 amen. நமக்கு விரோதமாக வரக்கூடிய எதிரிகளும், நம்மை முதுகுல குற்றக்கூடிய நண்பர்களும் துரோகிகளும் நம்மை விட்டு அகன்று போகும்படி, சாம்பலாகும்படி கர்த்தர் செய்வார். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். He is a God who is very, very faithful, who is very true. Let's read Matthew chapter 6 verse 13. மத்தேயு 6:13. And lead us not into temptation, but deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever and ever. Amen. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் ஆமென் என்பதே.
If you see the Lord's Prayer, God has made it very, very clear, because he knows that we will be tempted and we will be weakened. So he just put a prayer. Every prayer that we happen to pray every day when we do the Lord's Prayer, we say, Lord, lead us not into temptation, O Lord, but deliver us from all the evil. For thine is the kingdom. We are living under you. You have the power and authority and your glory forever and ever. Amen. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் எப்பொழுதும் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொண்டு எங்களை காப்பாற்றி வழிநடத்தும். காரணம், உம்முடைய ஆளுகையின் கீழ் நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்தின் கீழ் நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கு மட்டும் உடையவைகளை ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறோம். Because he knows what he has to put, because he knows that we will fall. அவர் நன்றாக நான் விழுந்து போவோம் தெரியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And 1 Corinthians chapter 10 verse 13. There hath no temptation taken but such as in common to man, but God is faithful, who will not suffer you to be tempted above that ye are able, but will the temptation also make a way to escape, that ye may be able to bear it. மனுஷருக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையுடைய கூட தப்பித்துக் கொள்ளும் என போக்கியம் உண்டாக்குவார். எந்த தெய்வங்க இந்த உலகத்துல இப்படியா நம்ம சோதனை தாங்கும்படியா, சோதனையில நம்ம இன்னும் உண்மையா இருக்கும்படியா, நமக்கு திராணி கிடக்கும்படியா, நம்மளுக்கு வழி உண்டு பண்ணும்படியா, நம்ம தப்பித்து போகும்படியான ஒரு வழியை எந்த தெய்வங்க உண்டு பண்ணி கொடுக்கும்? Which God is can just do all these things by making your way clear, by helping you, by making you not to suffer, to overcome the temptation and to make a way and to escape. Which God or goddesses will do? We have a true God. Faith matters over here. விசுவாசம், நம்முடைய விசுவாசம் இங்க பேசப்படும். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்புறோமோ ஆண்டவர் மகிமையான காலம் வாழ்க்கையில செய்ய போகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 John chapter 2 verse 1-2. My little children, these things write I unto you, that ye sin not. If any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous, and he is the propitiation of our sins, and not only for us only, but also for the sins of the whole world. Amen. என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். He comes there as an advocate, as a barrister. He comes in as a mediator. He talks for us. My dear Father, my dear God, see, this is what your child. There's no mistake on your child. Lord, save her, save him. Lord, let your righteous hand be upon them. This is what he comes as a mediator. He talks for us. நமக்காக பரிந்து பேசுகிற நீதிபரராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவினிடத்தில் கேட்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். எந்த தெய்வங்க நம்முடைய பாவங்களை எடுத்து போட முடியும்? எந்த தெய்வம் நமக்காக ரத்தம் சிந்திருக்குது? எந்த தெய்வம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது? இன்று நான் கேள்விப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் ரத்தத்தை வாங்குறதும் குடிக்கிறதுமா தான் இருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை மேற்கொள்ளும்படியான எல்லா சத்துவத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. Our true God is going to make us to overcome all these temptations, and he's going to be very, very clear, and he is going to help us. He's going to strengthen us. He's going to make us more and more confident and bold for us to face the world, because he will not make us to fall. He is our Lord Jesus Christ. Amen. Say an amen along with me. Amen. கண்களை மூடி யாவரும் ஜெபிப்போம். Let's close our eyes and look unto God for a minute. அது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி மேரி மனோகர் முன் வந்து முடிவு ஜெபத்தை ஏறெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary Manohar to come forward and to lead us all in today's prayer. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நீர் கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான சாயந்திர வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜாவே. அப்பா, இன்றைய தினத்துல கூட சாமி ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள நீர் கொடுத்திருக்கிறதான இந்த வாய்ப்புக்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த டெலிவரி மினிஸ்ட்ரியில அப்பா இன்றி தகப்பனை ஏறெடுத்த ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே செய்தியும் எசப்பா உங்களுடைய நாமத்திற்கு மகிமையா இருந்தது சாமி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் வராமல் தடைபட்டு இருக்கிறார்களோ எசப்பா, அப்பா அவர்கள் சூழ்நிலையிலே இசையா நீர் இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, நாளைய தினத்துல ஏசப்பா அநேகர் கலந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இசையா நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஏசப்பா. அப்பா, நீர் எவ்வளவாய் தகப்பனே, நீர் அப்பா நீர் உங்களுடைய கிருபையினாலே ஐயா நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அப்பா இந்த தினத்திலே கூட தகப்பனே கேட்கப்பட்டதான ஆண்டவரே இந்த செய்தி அப்பா எங்கள் வாழ்விலே இது கிரியை செய்யட்டும் தகப்பனே. அப்பா உம்முடைய நாமத்திற்காக இயேசுப்பா ஐயா நாங்கள் ஜீவிக்க கர்த்தரை நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். உண்மையான ஆண்டவரே சத்தியமான இந்த வார்த்தைகள் எல்லாவற்றும் ஆண்டவரே எங்க வாழ்வை ஆண்டவரே விடுவிக்கிறதா இருக்கிறது சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. நன்றி இயேசுப்பா. அப்பா நீர் இன்னுமாய் ஆண்டவரே அநேக இடத்துல பேசும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த டெலிவரி மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுப்பா உங்களுடைய சமூகத்துல நான் தருகிறேன் இயேசுப்பா. அப்பா நீர் தாமே தகப்பனுடைய ரத்தத்தினாலே நீர் பாதுகாப்பை கொடுத்து சுவாமி நீங்க வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுசாமி. ஆண்டவரே இன்று தினத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பிரசன்னம் இருந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அவரிடத்துல பேசினதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுப்பா. அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் தேவைகள் எல்லாவற்றையும் அப்ப நீர் அறிந்து தகப்பனே நீர் அவர்களை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. குடும்பமாய் ஐயா பேர் பேராய் நீர் சந்தித்த இயேசுசாமி உம்முடைய கிருபையினாலே உங்களுடைய பிரசன்னத்தினாலே ஐயா நீர் ஒவ்வொரு பிள்ளையும் முடிசூட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே எங்களை அப்பா தரைமட்டமாய் தாழ்த்தி இசப்பா எங்களுடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சாமி. நீர் தாமே தகப்பன் எங்களை ஏற்று ஆண்டவரே இந்த நாட்களில் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உடைய நாமத்துக்கு ஏறடைக்கிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், ஒன்றாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாளில கலந்து கொண்ட குடும்பங்களோடு ஏற்கும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய சத்துவம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய வழிநடத்துதல் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையுள்ள பராக்கிரமசாலியாக இருந்து உங்களுடைய போர்களை அவர் மேற்கொள்வார். நீங்கள் ஆசீர்வதிப்பட்டு இருப்பீர்களாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் சமாதானத்தோடு உங்களை நடத்துவாராக. Stay blessed. Glory be to God. Praise be to God. Hallelujah. Amen. Good night. Thank you brother. Good night. God bless you. Thank you, sister. Good night. God bless you. God bless you too. Thank you.